ஆண்டவரும் மறுமலர்ச்சிகரமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களே கிறிஸ்துவனுடைய கிருபை, சமாதானம், இரக்கம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கு நாம் விசேஷமாக 40 நாள் தியானம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தியானித்து வருகின்றோம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அஸ்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தேவனாக இருக்கின்றார். நீங்கள் அவர்கள் ஜனமாக இருக்கின்றீர்கள். பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே நம்மை குடியிருக்க பண்ணுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் நீங்க செய்கின்றார், மாற செய்கின்றார், விடுவிக்க செய்கின்றார். எல்லாவற்றிலும் இந்த விடுவித்த தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய வல்லமையினாலே இடைக்கட்டி கொள்கின்றார். நமக்கு பஞ்சத்தின் காலத்தை நீங்க செய்து சுகபோகமான ஒரு வாழ்வை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். நல்ல ஒரு தகப்பன், உங்கள் மீது என் மீதும் ஒரு அளவில்லாத ஒரு அன்பு கொண்ட ஒரு தேவன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கும் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, உங்கள் பாவம் எல்லாம் மாற செய்வேன், அதை எல்லாம் மன்னித்து உங்கள் மீது கொடுமையை நான் வரப்பண்ணாமல், சாபத்தை வரப்பண்ணாமல், பஞ்சத்தை வரப்பண்ணாமல் உங்களை தானியத்தினால் போஷிப்பேன், கோதுமையை பெருக செய்வேன். அது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக காணும் சந்தேகமில்லை என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது. அன்புக்குரிய தேவஜனமே, தேவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் தியானத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்து வருகின்றோம். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளணும், அவருக்கு பயப்படணும், அவர் கட்டளை பின்பற்றணும், பாவத்தை விட்டு விலகணும். இப்படி அநேக காரியங்கள் வந்து கொண்டு இந்த சூழலே இன்றைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தம். நம்முடைய ஜனமாக இருக்க கற்றுக்கொள்ளணும், அவர் நமக்கு தேவனாக இருக்க நாம் இடம் கொடுக்கணும். நம்முடைய பிதாக்கள் கொடுத்த தேசத்தை நம்மை குடியேற பண்ணுவார். நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க செய்து சமாதானத்தை அள்ளிடுவார் என்பது சந்தேகமில்லை. ஆகவே விசுவாசமுள்ள சந்ததி சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். அந்த அர்ப்பணிப்போடு இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நம்மை தேவன் வாக்கு தத்தத்தின் ஆண்டுக்குள்ளாக கொண்டு செல்லப் போகின்றார். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, கண்ணீர் விடுவதில்லை, கவலைப்படுவதில்லை. உங்களை ஒரு தேசத்திலே குடியிருக்க பண்ணி பழுகி பெருக தேவன் கிரியை செய்ய போகின்றார். நீங்கள் படுகின்ற பிரயாசங்கள், வியாகுலங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் சந்ததி மீது வர வைக்கப் போகின்றார். நாம் விசுவாசத்தால் மாத்திரமே போதும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஐஸ்வர்யம் போதுமென்ற மனப்பக்குவத்தோடு வாழ உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவருடைய ஜனமாய் இருக்க கற்றுக்கொண்டாலே போதும். நாம் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழக்கூடும். நம்மை ரட்சிக்கின்ற தேவன், நம்முடைய நிந்தை காண்கின்ற தேவன் இந்த டிசம்பர் மாத்திரை நம்முடைய நிந்தையெல்லாம் மாற செய்து புதிய ஆண்டுக்குள்ளாக செல்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை குடியிருக்க செய்கின்றார். தேசம் சொந்தமில்லாதவர்களுக்கு தேசத்தை சொந்தமாக கொடுக்கின்றார். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், அல்லது வெளி மாநிலங்கள் இருக்கலாம், அல்லது வெளியூரில் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் இல்லை, ஒரு வீடு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கலக்கத்தோடு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்கின்றார், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை குடியமர்த்த செய்வார். என்னென்ன பாடுகள் உண்டோ, என்னென்ன நிந்தனைகளோ அதை எல்லாம் நீங்கள் செய்து அந்தந்த தேசத்திலே எங்கே நீங்கள் அகதிகளாக இருக்கின்றீர்களோ, அல்லது வெளி மாநிலத்தாக இருக்கின்றீர்களோ, அல்லது வெளி மாவட்டங்களாக இருக்கின்றீர்களோ, அந்தந்த தேசத்திலே உங்களை நிலம் வாங்க செய்வார், வீடு வாங்க செய்வார், அங்கேயே உங்களை குடியிருக்க செய்வார் என்பது சந்தேகமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த காரியங்கள் நடப்பிக்கக்கூடும். காரணம்,
அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு. உங்களை ரட்சிப்பேன் சொல்கின்றார். உங்களை என் ஜனமாய் தெரிந்து கொண்டேன் சொல்கின்றார். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. பாவம் உங்கள் மேலே இருக்காது. பாக்கியவதியாக உங்களை வாழ செய்வான்னு சொல்கின்றார். இது போன்ற காரியங்கள்லாம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துக்கு பிரியமான மகனாய் மகளாய் நாம் ஜீவிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட நிந்தையாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை விடுவிக்க செய்து அந்த தேசத்திலே குடிபெற உதவி செய்கின்றார். அவரே எல்லா காரியத்தையும் நடப்பிக்கின்றார். ஒருவேளை நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அல்லது பத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சாங்ஷன் ஆகி வராமல் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகின்றார், அங்கே நான் உங்களை குடியேற செய்வேன் என்று சொல்லி. வெளி மாவட்டங்களில் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே உங்களை வாழ செய்வார். வெளிநாட்டில் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருக்க எனக்கு குடியுரிமை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அங்கே குடியுரிமை கிடைக்க உதவி செய்வார். சகல தடையும் அவரே நீங்கள் செய்து உங்களை சுகித்து வாழ உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், தேவனை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவர் கொடுத்த ரட்சிப்பை நீதியோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மனமிறங்கி கொடுக்கின்றார். இதுவரை நீங்கள் பட்ட நிலையெல்லாம் நேர்த்தியாய் மாற செய்து சமாதானத்தை தேவன் சமாதானமாய் நடத்துகின்றார். அதுக்கு அடுத்த வார்த்தை பார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. ஹல்லேலூயா. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எப்படி? பிதாக்கள் கொடுத்த மகிமை நிமித்தமாக நம்மை நினைத்த தேவன் நம்மை தேசத்திலே குடிபெற செய்கின்றார், மாவட்டங்களிலே குடிபெற செய்கின்றார், மாநிலங்களிலே குடிபெற செய்கின்றார், பக்கத்து கிராமங்களிலே குடிபெற செய்கின்றார், அல்லது சொந்த ஊரில் இடமெல்லாம் இருந்தால் நிலம் வாங்க செய்து குடிபெற செய்கின்றார். அந்த தேவன் நமக்கு தேவனாக இருக்கின்றார், நாம் அவர்கள் ஜனங்களாக இருக்கின்றோம். காரணம், நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் அது நம்மை மன்னிக்க செய்கின்றது, அது நம்மை தேவன்களாக சேர்க்க செய்கின்றது. அது நிமித்தமாக பாருங்கள், அது நிமித்தமாக உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீங்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். பாருங்கள், அசட்டை நீங்குவார், கொடுமை நீங்கும், சாபம் நீங்கும், வியாகுலங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும், தைப்புகள் மாறும், துக்கங்கள் மாறும், கண்ணீர் விடுவதில்லை. உங்கள் எல்லா விதமான சகல அசுத்தங்கள் நீங்க செய்து உங்களை பட்னியாக போடாமல் உங்களை கோதுமையினால் போஷித்து அதை பெருக செய்வேன் சொல்கின்றார். இதில் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பசி. பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் வெளிநாட்டில் டிம்பிகளாக இருந்திருப்பீங்க, அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற இடத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்டு காணப்பட்டிருப்பீங்க, அல்லது பக்கத்து மாநிலத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்பட்டிருப்பீங்க, அல்லது பக்கத்து மாவட்டங்களில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்பட்டிருப்பீங்க. அந்த நிந்தையெல்லாம் மாற செய்து யார் உங்களை ஒடுக்கினார்களோ, யார் உங்களுக்கு உரிமை கொடுக்கவில்லையோ அவர்களிடத்தில் பேச செய்து உங்களுக்கென்று ஒரு சொந்தமான ஒரு டேஸ்ட்டை கொடுத்து குடியேற செய்து அவர்கள் மத்தியில் நீங்கள் பழகி பெறுவீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், நீடித்த நாட்களாக சுயித்திருப்பீர்கள். உங்களை கோதுமையினால் திருப்தியடை செய்வார். நீங்கள் கயிற்று செய்யும் எல்லா வேளையிலும் ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். நீங்கள் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். உங்கள் கோதுமையின் களஞ்சம் நிரம்பிக்கொண்டே இருக்கும், அது ஒருபோதும் வற்றாது. அல்ல குறையாத ஒரு அளவில் தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். சகலம் நன்மைக்கு எதுவாய் காணப்படும். நம்மளுடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யம் நம்மை சேர்ந்து கெட்டி சேரும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம். உங்கள் நிந்தையை மாற செய்கின்ற தேவன் இன்றைக்கு அந்த தேசத்திலே உங்களை குடிபெற உதவி செய்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் கோதுமையை பெருக பண்ணுகின்றார். என்னென்ன இல்லையோ அதை எல்லாம் வர்த்தி செய்கின்றார். ஒருவேளை நீங்கள் விவசாயம் பார்க்கலாம், அல்லது வியாபாரம் பார்க்கலாம், அல்லது நீங்கள் அடுத்தவங்கிட்ட வேலை பார்க்கலாம். அந்த இடத்திலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை உணவுக்காக நம்ம கஷ்டப்பட்டு காணப்பட்டிருப்போம், அதை எல்லாம் தேவன் மாற செய்து நம்மை சுகித்து வாழ உதவி செய்கின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலனையும் பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி தேவன் நமக்கு செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணம், நம்முடைய எல்லா செயல் எல்லாமே
பழைய பாவங்களை பின்னிட்டு பார்க்கும். எப்படா இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, நம்மளால் நிற்க முடியாதா என்று சொல்லி பழைய பாவங்களை பின்னிட்டு பார்க்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் இனி பாழா போக வேண்டாம், நீங்கள் சீர்கெட்டு போக வேண்டாம். இதுவரை நீங்கள் பட்ட பாடுகள் போதும். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சிந்திய இரத்த தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கின்றார், இனி நீங்கள் பின்னிட்டு பாராதீங்க. நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனம், நீங்கள் என் சந்ததி, நீங்கள் என் கோத்திரம், நீங்கள் என் பிரபுக்கள். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் வார்த்தையை நிறுத்துருங்க, என் வார்த்தையை கை கொள்ளுங்க, என் வார்த்தையை விசுவாசிங்க. அப்பா பிதா என்று புத்திர சுவீகார பாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றார். இங்கே நமக்கு பிதாக்கள் மூலமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆனால் புதிய ஏற்பாடு காலகட்டத்திலே தம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்மை மகனாய் மகளாய் சந்ததியாய் தெரிந்து கொண்டார். எக்காரணம் கொண்டும் என் வார்த்தையை விட்டு பின்மாறி போகாத, என் வார்த்தையை பின்பற்று, உன்னுடைய இதயத்திலே பூர்த்தி செய்யுங்க. நான் ஒருபோது உன்னை சீர்கெட்டு போக செய்ய மாட்டேன். நான் உன்னை விடுவிக்க மாட்டேன். நான் உன்னை சீர்கெட்டு போக விட மாட்டேன். உனக்காக தான் நிறுத்தம் சிந்தினேன். உனக்காகத்தான் என் ஜீவனை கொடுத்தேன். உனக்காக தான் என் மட்டும் பிதாவாற்றி பறந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை விட்டு விலவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என் பிரமாணங்களை மீறாதீர்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. என்னை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் உங்கள் தகப்பன், நான் உங்கள் ஆண்டவன், நான் உங்களை நேசிக்கின்ற ஒரு தேவன். மகனே மகளே, இதுவரை செய்த பாவங்கள் போதும். இனி நீங்கள் பாவம் செய்யாதீங்க. உங்களை ரட்சிக்க நான் வல்லவராக இருக்கின்றேன். உங்களை விடுவிக்க நான் வல்லவராக இருக்கின்றேன். உங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி தாங்கி சுமக்க வல்லவராக இருக்கின்றேன். என்னுடைய ஜீவ சுவாசத்தை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றேன். உங்களுக்கு ஜீவ ஊற்றாக இருப்பேன், ஜீவ தண்ணீராக இருப்பேன், ஜீவ ஆத்மாவாக நான் உங்களை வாழ செய்வேன். எல்லாவற்றையும் விட்டுருங்க. நீ செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் விட்டுருங்க. தேவனுடைய சமூகத்தில் அப்பா என்ற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் கிறிஸ்து புதிய ஆண்டுகளாக நீங்கள் செல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களை ஆசைப்பார். நீங்கள் பழகி பெறுவீர்கள். உங்கள் தேசம் செழிப்பை காணும், உங்கள் குடும்பம் செழிப்பை காணும், உங்கள் வாழ்க்கை செழிப்பை காணும். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். விசுவாசிங்க. கர்த்தாவே, நீர் கொடுத்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த அழகான ஒரு ரட்சிப்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. என்னுடைய எல்லா விதமான வேகங்களையும் மாற செய்து எனக்காக மட்டும் தகப்பனை பிதானத்தில் பேசி என்னை விடுவிக்க செய்கின்றே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. கட்டாயம் கிறிஸ்துவங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 24வது ஜெப வேளையிலே தேவன் நிச்சயமாக உங்களை பழுகி பெருக செய்வார். இனி குறைவான ஒரு நாட்கள் தான் இருக்கு. நம்ம புதிய மாதத்துக்குள்ளாக புதிய ஆண்டுக்குள்ளாக செல்கின்ற பொழுது இரட்சணத்தின் கொம்பை பெற்றாய் நாம் செல்வோம். நம்முடைய ஆவியாத்மா சரதமானத்துடைய வார்த்தை நிமித்தமாக பலன் பெற்று காணப்படும். நாம் துக்கப்பட்டு போவதில்லை. நாம் கிறிஸ்துக்குள் கம்பீரமாய் ஆர்ப்பரிப்போம் என்று சந்தேகம் இல்லை. விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. ஒரு வார்த்தை உங்கள் தேடி வருகின்றன்னா அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஏதோ இந்த வார்த்தையை கொடுத்து நம்ம ஏமாத்துறாங்க வைக்காங்கன்னு சிந்திக்காதீங்க. கிறிஸ்துவ வார்த்தையை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையின் நன்மையின தீமையின் மீது குறித்து நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். வேறு எங்கேயுமே உங்களுக்கு இது போன்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசுவின் வார்த்தையில் மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் வார்த்தையில் மாத்திரமே விடுதலை உண்டு. இயேசுவின் வார்த்தையில் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. வேறு எந்த ஒரு வார்த்தையும் உங்களை ஜீவன் பெற உதவி செய்யாது. இந்த உலகத்தில் மோட்டிவேஷனுங்கிற பேரில் 1000 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை சொல்லலாம். அது எதுவுமே அந்த ஒரு செகண்டு தான் உங்களுக்கு ஜீவன் பெற உதவி செய்யும். ஆனால் உங்களை மறுரூபமாக்க செய்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரம்தான். இந்த வேதம் மாத்திரம்தான். இந்த வேதத்தை விசுவாசிங்க, இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த வேதத்தை பின்பற்றுங்க, அந்த வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் கிறிஸ்துவனுடைய பார்வையிலே குட்டி பரலோக ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை தேவனாக இருப்பார். நீங்கள் அவர்கள் சின்னமாக இருப்பீர்கள். உங்கள் கோதுமை பெருகி கொண்டே இருக்கும், உங்கள் தானியங்கள் பெருகி கொண்டே இருக்கும், உங்கள் காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் எல்லா விதத்திலும் ஜெயத்தை காண செய்வார். நீங்கள் குறைபட்டு போவதில்லை. அவர் சொல்லியபடியே நீங்கள் ஆசீர்வாதமான சந்ததியாய், ஆசீர்வாதமான கோத்திரமாய், ஆசீர்வாதமான பிரபுக்களாய் வாழக்கூடிய சந்தேகம் இல்லை. அன்புள்ள தேவஜனமே, இயேசுவை விசுவாசிங்க, அவரை விட்டு விடாதீங்க.
நல்ல தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகின்ற தேவன். என் பிள்ளைகள் இன்றாவது என் பக்கம் வராதா என்று ஏக்கத்தோடு பறிக்கின்ற தேவன். அவரை விட்டுவிடாதீங்க, அவரை விட்டுவிடாதீங்க. என் மகனே, என் மகளே, நான் உன்னிலேயும் நீங்க என்னையும் விழித்திருக்க ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சிந்தித்து பாருங்க. இந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடை இருக்கு, என்ன பாவம் குறுக்க இருக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள். அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கிறிஸ்துக்காக நீங்கள் வாழ முற்படுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிப்பை காணும். நீங்கள் நீதியை பெறுவீர்கள், சமாதானத்தை பெறுவீர்கள், தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவரை உறுதியாக பற்றிக்கொள்வீங்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் அகதியாய் சென்றோம். அந்த தேசத்தில் எங்களை குடிவர செய்கின்றக்காக நன்றி. நாங்கள் அடிமையாய் சென்றோம். அந்த மாநிலத்தில் எங்களை குடிவர செய்ததற்காக நன்றி. நாங்கள் வேதனையோடு சென்றோம். அந்த மாவட்டத்தில் குடிவர செய்ததற்காக நன்றி. நாங்கள் ஒதுக்கப்பட்ட சூழலோடு சென்றோம். அந்த ஊர்களில் எங்களை குடிவர செய்ததற்காக நன்றி. நீங்கள் எங்கள் தேவனாக இருக்கின்றதுக்காக நன்றி. நாங்கள் உங்களுடைய ஜனங்களாக இருக்க உதவி செய்ததற்காக நன்றி. எங்கள் பாவத்தை மன்னித்ததுக்காக நன்றி. எங்கள் சாபத்தை நீங்கினதுக்காக நன்றி. எங்களை தகப்பனே பசியின் தாக்கத்திலிருந்து விடுவித்து ஆண்டவரே எங்களை கோதுமையினால் திருப்தியடை செய்து கர்த்தாவே எங்கள் தானியங்கள் நிரம்பி வழிகின்றதுக்காக நன்றி தகப்பனே. சகலமும் உம்மாலே ஆகும், உண்மை இல்லாமல் ஒன்றுமில்லை என்பதை புரிய வைத்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டுக்குள் நடக்கப் போகின்றதுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, புதிய ஆண்டிலே எங்களை குடிவர செய்கின்றதுக்காக நன்றி. புதிய ஆண்டிலே எங்களை புதிய புதிய அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்ய போகின்றதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தகப்பனே உங்களுடைய நீதியின் சால்வையால் மூடுகின்றதுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க செய்கின்றதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கிற ஜனங்கள் ஆண்டவர் இந்த 24வது நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பதாக. நீதியின் சால்வை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் குறைபட்டு போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் முற்றிலுமாய் மாற செய்து அவர்களை சமாதானமாய் நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கெல்லாம் தகப்பன உம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்தந்த இடத்தில் அவர்களை ராஜாக்களாய் ராஜத்தியாய் உயர்த்துவீராக. குறைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவாய் காண செய்வீராக. ஆண்டவரே, குழந்தை செல்வம் இல்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு தகப்பனை ஒரு திறந்த வாசை திறந்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை சமாதானத்தை சந்தோஷத்தையும் பிறக்க செய்வீராக. எப்படி கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறப்பார், அவருக்கு பேர் இம்மானுவேல் என்று பேராக சொல்லிவிட போல தகப்பனே அவர் பிள்ளைகள் பெற செய்து இம்மானுவேல் என்று பெயர் செய்து நம்முடைய பிள்ளைகளை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. அந்த அவர்களுடைய வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. சுவாமி, நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் என்னென்ன நோக்கத்தோடு பார்க்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் விருப்பத்தின்படியே ஆகும் என்ற வார்த்தையின்படி காரியங்கள் ஆவதாக. ஜெயம் பெறவர்களாக, சகலமும் நன்மையால் திருப்தியடைவர்களாக. நிறைய வழிநடத்தும் பொறுப்படுத்தி பாதுகாத்தும் உமக்குள்ளே உண்மையோடு ஒத்துமத்தோடு வாழ உதவி செய். இயேசு என்னும் வல்லமையான நல்ல பிதாவே, ஆமேன்.